நாமும் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடித்துக் கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறுவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேவசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவசங்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் இந்த கடைசி நாட்கள்ல அதிகமாய் நாம் கேள்விப்படுகிற ஒரு காரியம் யுத்தமும் பட்டயமும் போராட்டமும் அநேக பிரச்சனைகள். ஒரு நாட்டிற்கு விரோதமாய் இன்னொரு நாடு, ஜனத்திற்கு விரோதமாய் இன்னொரு ஜனம், ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் இன்னொரு மனுஷன், இப்படி ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் தீமையான காரியங்களை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்திலே தேவஜனங்களாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இனி யுத்தம் இருக்காது. புரியாத சொல்லணும், யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை எப்படி கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டாரோ, சாலமோனுக்கு கட்டளையிட்டாரோ, அதே போல தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், அது எப்படி கடைசி காலத்துல இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரே, கடைசி நாட்கள்ல இப்படிலாம் நடக்கும். ஆனா அந்த காரியத்திற்கும் நமக்கும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரால் நடத்தப்படுகிற அவருடைய ஜனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. எப்பொழுதுமே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கும் தம்முடைய ஜனம் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணுகிறவர். எகிப்திலே கர்த்தர் அதை செய்தார். தம்முடைய ஜனங்கள் வாசம் பண்ணுகிற கோசை நாட்டுக்கும் எகிப்து ஜனங்கள் வாசம் பண்ணுகிற மற்ற இடங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினான். அதே போலதான் கடைசி நாட்களே யுத்தம்லாம் நடக்கும். பட்டயம் எழும்பும். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம், மனுஷனுக்கு விரோதமாய் இன்னொரு மனுஷன், இப்படிலாம் எழுப்புவாங்க. ஆனா இப்படிப்பட்ட காரியம் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு, கர்த்தருடைய ஜனத்தை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். நாம் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நினைத்தால் அவர் இதை செய்து முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பெரிய தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இளைப்பாறுதல், யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் தேசங்களாகி நாம் நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் பிசாசால் ஏற்பட்ட மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிற யுத்தம், பிசாசால் ஏற்படுகிற சூழ்நிலைகளால் ஏற்படுத்தப்படுகிற யுத்தம் இனி தேவ ஜனத்தின் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னா, தேவ ஜனத்தின் வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கம் அதை தெளிவாய் சொல்கிறது. அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடித்துக் கொள்வார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் கர்த்தரால் கட்டளையிடப்பட வேண்டுமானால், அந்த யுத்தத்தை உண்டாக்குகிற எல்லா அந்தகார வல்லமையும் பிசாசினால் ஏற்படுகிற மனிதர்களின் சூழ்நிலைகளையும் கர்த்தர் நியாயம் தீர்த்து கர்த்தர் கடிந்து கொள்ள வேண்டும். இதை கர்த்தரால் மட்டுமே செய்ய முடியும். வேதம் சொல்கிறது, கர்த்தரை யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தாவீதுக்கு கட்டளையிட்டார் என்று, கர்த்தரை யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை சாலமோனுக்கு கட்டளையிட்டார் என்று. இதை கர்த்தரால் மட்டுமே செய்ய முடியும். வேற எந்த காரியத்தாலும் முடியாது. நம்முடைய முயற்சியாலேயோ எந்த காரியத்தாலும் செய்ய முடியாது. தேசங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக, சாலமோனுக்கும் தாவீதுக்கும் கர்த்தர் இதை செய்தாரையானால் நமக்கும் இதை செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வசனங்களை கொண்டு பேசி உணர்த்துகிறார். யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவ ஜனம் சமாதானமாய் தங்களுடைய கூடாரங்களில் வாசமாய் இருப்பது, ஆசீர்வாதமாய் உயர்த்தப்படுவது, அவர்கள் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவதுதான் கர்த்தருடைய பிரியம். கர்த்தர் இதை நிச்சயமாய் செய்வார். இது தேசங்களாகி நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், கர்த்தர் இதை நமக்கு கட்டளையிட வேண்டுமானால், நமக்கு எதிராக எழுப்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நியாயம் தீர்த்து அதை கடிந்து கொள்ள வேண்டுமானால், தேசங்களாகி நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தாவீதை போல கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்றவர்களாய், சாலமோனை போல கர்த்தருக்கு பிரியமானவர்களை அவரிடத்தில் கேட்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்.
தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார் என்று. சாலமோனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டான் என்று. உம்முடைய ஜனத்தை நடத்தும்படியால் ஞானத்தை தர வேண்டும் என்று கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை சாலமோன் கேட்டான். இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களால் அவருக்கு பிரியமான கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யவும், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் அவரிடத்தில் கேட்கவும், அவரை மகிழ்விக்கவும், தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நமக்கு எதிராக எழுதுகிற எல்லா காரியத்தையும் அவர் கடிந்து கொண்டு நியாயம் தீர்த்து தேவஜனங்களாகி நம்மை அவர் பாதுகாத்து யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் தேவஜனங்களாகி நாம் நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும்படியால் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை வளர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்தோம், அழைத்தப்படுத்துவோம். ஆமென்.